ஏஜிஎஸ் கல்பாத்தியஸ் அகோரம் வழங்கும் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் 5 முதல் திரையரங்குகளில். 8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். முத்தமிழ் முருகன் மாநாட்டை எப்படி பார்க்குறீங்க? மகிழ்ச்சியாக இருக்குது. இதுவரையிலும் தமிழ்நாட்டில் அறநிலையத்துறை அல்லது அரசு இப்படி ஒரு விழாவை நடத்தியதே கிடையாது. விமர்சனம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காழ்ப்புணர்வின் வெளிப்பாடு தான் விமர்சனமாக வருது. சேகர்பாபு சொன்ன மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க, திமுக இறைமறுப்பு கட்சி, அது இப்போ இதை நடத்துது. அதாவது ஒரு காலகட்டத்தில் எதையோ மறுக்கிறான்னா அவன் எப்போவுமே அதை மறுத்துக்கிட்டே இருக்கணும்னு என்ன இருக்குது? மாறி இருந்தா நல்லது தானே, ஏற்றுக்க வேண்டியதானே அப்படின்னு தானே. பக்தி மார்க்கத்தில் வரணும்னு தானே எல்லாரையும் நீங்கள் வரணுங்கிறீங்க. அப்படியே அவங்க வந்துட்டாங்கன்னு கூட வைங்க. ஏன் வந்தான்னு ஏன் கேட்குறேன்? அண்ணா என்ன சொன்னார் அப்படின்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அப்போ இவங்க கடவுளை மறுக்கல, ஒருவன் தான் தேவன்னு சொல்றாங்க. எங்களுடைய சைவர்களுடைய நிலைப்பாடும் அதுதான், ஒரே கடவுள் தான். அதாவது அந்த கடவுளுக்கு பொண்டாட்டி புள்ள இதெல்லாம் கிடையாது. குடும்பம் உள்ளவன் கடவுளா இருக்க முடியாது. இப்ப இந்த முருகருக்கு 2 பொண்டாட்டி இதெல்லாம் மனிதன் பண்ணினது, பிழைப்புக்காக பண்ணினது. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எப்போவுமே நாக்கில் சனி. தமிழ்நாட்டில் ஒரு நல்லதும் நடக்கக்கூடாது. எது நடந்தாலும் அந்த அம்மா அது அவசகுணமாக தான் பேசுவாங்க. தென்பகுதியில் ஒரு பழமொழி, காவிரி என்ன களத்தாளி அறுத்தது, கொள்ளிடான்னா கோடி தாலி அறுத்ததுன்னு சொல்லுவாங்க. பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்று தான், வேறுபாடே கிடையாது. அவங்களால எல்லாம் என் தமிழ்நாட்டுக்கோ தமிழுக்கோ எந்த நன்மையுமே விளையாது. ஐபிசி தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய அமர்வில் தமிழ் சைவ பேரவையின் தலைவர் கலையரசி அம்மா நம்மோட இணைஞ்சிருக்காங்க. அன்பான வணக்கம். வணக்கம். தமிழக அரசாங்கம் நடத்தின முத்தமிழ் முருகன் மாநாட்டை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இறைவன் அடியார் அப்படிங்கிற கோணத்தில், தமிழ் ஆர்வலர் அப்படிங்கிற தளத்தில் நின்று பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. இதுவரையிலும் தமிழ்நாட்டில் அறநிலையத்துறை அல்லது அரசு இப்படி ஒரு விழாவை நடத்தியதே கிடையாது. அரசு விழாக்கள் என்னென்னவோ நடந்திருக்குது, ஆனால் ஆன்மீகத்திற்கென்று ஒரு விழா நடந்ததே கிடையாது. தமிழகத்தின் வரலாற்றிலே கிடையாது. ஆன்மீகத்தில் சிறந்தவர்களெல்லாம் ஆட்சியில் இருந்திருக்காங்க, ஆனால் அவர்கள் கூட அப்படி நடத்தியதில்லை. இந்த நிகழ்ச்சி சேகர்பாபு அவர்களுடைய முயற்சியால் ரொம்ப சீரும் சிறப்புமாக நடந்திருக்குது. அது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த தமிழுக்கென்று, தமிழ் கடவுளுக்கென்று நடந்ததுனால அதை நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம், அவரை பாராட்டவும் செய்கிறோம். நீங்கள் சொல்லும்போது குறிப்பாக ஒன்று சொல்லுவீங்க, தமிழக வரலாற்றில் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துங்க. கேள்வியே அதுதான். இத்தனை ஆண்டு காலம் யாருமே பண்ணியிருக்கும்போது அதில் நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது விமர்சனம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காழ்ப்புணர்வின் வெளிப்பாடு தான் விமர்சனமாக வருது. சேகர்பாபு சொன்ன மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. இல்லை, அது உண்மை. அதுதான். ஐயோ, இப்போ இந்த ராமர் கோயிலை கட்டிட்டு 400 சீட்டு பிடிக்கலான்னு ஒரே எய்மில் தானே அதை அவசரமாக முடித்து அவசரமாக திறந்து அதை உலகமே பார்த்து வியப்படைகிற அளவுக்கு அதை செய்தாங்க. எதிர்பார்ப்பில், தேர்தலுக்கு முன்னால் உள்ள எதிர்பார்ப்பில் அவங்க நடத்துனாங்க இல்லையா? அந்த நினப்பே எல்லாருக்கும் மனசில் அப்படியே பதிஞ்சு போயிருக்கு. இப்போ இந்த விழாவையும் அந்த கண்ணோட்டத்திலே பார்க்குறாங்க. அவங்க யார் அப்படின்னாக்க, அந்த அரசியல் பிழைப்புக்காகவே உள்ளவர்கள் அப்படி பார்க்குறாங்க. இப்போ நாங்கள்லாம் அப்படி பார்க்க முடியாதுல்ல. அதான் அந்த அரசியல் பிழைப்புக்காகன்னு யாரை குறிப்பிட விரும்புகிறீங்க? ஏன்னா விமர்சனம் வச்சது நாம் தமிழர் கட்சி வச்சாங்க, பாஜக வச்சாங்க, பல்வேறு கட்சி. யாரையும் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு இல்லை. அரசியல் பிழைப்புக்காக அப்படின்னா அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் யார் அரசியல் பிழைப்பில் இருக்காங்கங்கிறது. அப்படின்னா விமர்சனம் பண்ணுற எல்லாருமே அரசியல் பிழைப்புக்காகன்னு ஒரு பொருள் வந்துடும் இல்லையா? ஆமாம், அப்படி தான் வரும். அதை நான் இல்லை அப்படின்னா அவங்க இல்லைன்னு சொல்லட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆக இது ஒரு காழ்ப்புணர்வின் வெளிப்பாடு. திமுக இறைமறுப்பு கட்சி, அது இப்போ இதை நடத்துது. அதாவது ஒரு காலகட்டத்தில் எதையோ மறுக்கிறான்னா அவன் எப்போவுமே அதை மறுத்துக்கிட்டே இருக்கணும்னு என்ன இருக்குது? அப்போ திமுகவுக்கு மன மாற்றம் வந்திருக்குன்னு எடுத்துக்கணும். நான் அப்படின்னு சொல்ல வரல. நம்ம ஏன் அப்படி ஒருத்தனை ஒரு முத்திரை குத்தி நீ அங்கேயே நில்லு, ஒரு நிலைப்பாடு எடுத்தால் அங்கேயே நில்லுன்னா அது நல்ல நிலைப்பாடாக இருந்தாலும் சரி, கெட்ட நிலைப்பாடாக இருந்தாலும் சரி, மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் எல்லாமே மாறும்.
இப்போ அவங்க மாறினாங்களா என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாற்றம் தெரியுது. அது மகிழ்ச்சியாக இருக்குது. அதை போய் எதுக்கு விமர்சிக்கணுங்கிறேன். ஓ, மாறி இருந்தா நல்லது தானே, ஏத்துக்க வேண்டியதானே அப்படின்னு கேக்குறீங்க. தானே ஆ, நீ பக்தி மார்க்கத்தில் வரணும்னு தானே எல்லாரையும் நீங்கள் வரணுங்கிறீங்க. அப்படியே அவங்க வந்துட்டாங்கன்னு கூட வைங்க, ஏன் வந்தேன்னு ஏன் கேட்குற? ஏத்துக்க வேண்டியதானேன்றீங்க. ஆமாம், உண்மையிலேயே நீ பக்தியை வளர்க்கணும் அப்படின்னு நினச்சின்னா பார்த்து சந்தோஷம் தானே படணும். நீ எப்படி இதை செய்யலாம், ஏன் செய்யலாம், ஓட்டுக்காக செய்கிற, தேர்தலுக்காக 2026 தேர்தலுக்காக செய்கிற, இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் தான் காழ்ப்புணர்வின் வெளிப்பாடுன்னு சொல்கிறது, வேற ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு 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 மனிதன் வந்து ஒரு செயல் செய்துட்டான், அல்லது வெளிப்படையாக மறுப்பு கொள்கையை முன் நிறுத்தி இருந்தாங்க, அதுல இருந்து மாறி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. நான் மாறி இருக்காங்கன்னே சொல்லலை, அவங்க முழுமையாக மாறின மாதிரியும் தெரியல. ஏதோ அந்த எப்படி கொஞ்சம் இப்படி எட்டி பார்க்குறாங்களோன்னு ஒரு எண்ணம் வருது. அது கூட பெரிய விஷயம் தானே, அப்படி எட்டி பார்த்தாலே பெரிய விஷயம் தானே. முற்றாக மறுத்தவர்கள் கொஞ்சம் முகம் காட்டுறாங்க அப்படின்னும் போது மகிழ்ச்சின்றீங்க. மகிழ்ச்சி. அதாவது அண்ணா என்ன சொன்னார் அப்படின்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அப்போ இவங்க கடவுளை மறுக்கல, ஒருவன் தான் தேவன்னு சொல்றாங்க. எங்களுடைய சைவர்களுடைய நிலைப்பாடும் அதுதான், ஒரே கடவுள் தான். அதாவது அந்த கடவுளுக்கு பொண்டாட்டி புள்ள இதெல்லாம் கிடையாது, குடும்பமெல்லாம் கிடையாது. குடும்பம் உள்ளவன் கடவுளாக இருக்க முடியாது. இப்போ இந்த முருகருக்கு 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி இதெல்லாம் வந்து மனிதன் பண்ணினது. யார்? பிழைப்புக்காக பண்ணினது. பிழைப்புக்காக தான் எல்லாமே உருவாக்கப்பட்ட கட்டுக்கதைன்னு சொல்றீங்க. கட்டுக்கதை. அதாவது இந்த கடவுள் குடும்பத்தை உருவாக்கினவனே மனிதன் தான். கடவுளுக்கு குடும்பம் இருந்துச்சுன்னா கடவுளாக இருக்க மாட்டார் அவர். அந்த வகையில் எங்களுடைய இறைவன் யாருன்னா சிவபெருமான் தான். அப்போ பார்வதி பிள்ளை எல்லாம் நம்ப வச்சது தான். சாமிக்கு வருஷம் எதுக்கியா கல்யாணம்? இப்போ உங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா 1 வருஷம் தானே கல்யாணம் நடந்துச்சு, அத்தோட விட்டு தொலைக்க, பாப்பானை விட்டு தாலி கட்டிக்கிட்டே இருக்கணுமா? தாலி கட்டுறது சிக்கலா இல்லை அவங்கள விட்டு கட்டுறது சிக்கலா? அவன் 2மே சிக்கல் தான். எதுக்குன்னு கேட்குறேன். அப்போ இந்த கல்யாணம் காட்சி எல்லாமே மனிதன் உண்டாக்குனது தான். கடவுளுக்கு வந்து குடும்பமும் கிடையாது, குழந்தையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இறைவன் வந்து உங்களுடைய அந்த அந்த தியானத்தின் வழியாக உங்களுக்கு இறைவன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த வடிவத்தில் காட்சி கொடுப்பார். இதுதான் உண்மை. சித்தர்களுடைய வழிபாடு அதுதான். கோயில் குளமெல்லாம் தேவையே இல்லை. சித்தர் நட்டகல்லே சுற்றி வந்து 4 வேதம் சொல்லினும் நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சித்தருடைய மரபு அது. பழனிக்கு பேரே சித்தன் வாழ்வுன்னு தான் பேரே. பழனிக்கு ஒரு பேர் சித்தன் வாழ்வு. அந்த சித்தர்களுடைய நிலை சித்தன் போக்கு, சிவன் போக்கு. சிவனுக்கு வந்து குடும்பம், சிவனெல்லாம் நம்ம உண்டாக்கின பேர் தான் அது. ஒரே தேவன்றது சிவன் நீங்க தான் சொன்னீங்க. ஆமா, அதுவும் நாம உருவாக்குனது. ஆமா, அதாவது திருமூலர் வாக்கு அது. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனமாம்னு சொல்லு திருமூலர் வாக்கு. அதை அறிஞர் அண்ணா எடுத்து சொன்னார். அது மாதிரி இந்த கடவுளுக்கு வந்து மனைவி, மக்கள், குடும்பம், பொண்டாட்டி. இப்போ முருகர் வந்து சிவனுடைய பிள்ளை அப்படின்னு அது உண்டாக்கி அவருக்கு வள்ளி தெய்வானை எல்லாம் இது பண்ணுறோம். இதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் வந்து சிவனையும் முருகரையும் ஒரே வடிவம், அருமுக சிவன் அப்படின்னு பாம்பன் சாமி சொல்கிறாரு. முருகரை அருமுக சிவன் அப்படிங்கிறாரு. எங்களுக்கு வந்து முருகரும் சிவனும் ஒன்று தான். அவர்களுக்கு குடும்பமெல்லாம் நம்ம உண்டாக்கினது. இந்த விழாக்கள் அது இது. இப்போ நான் கூட சொன்னேன்ல உங்களுக்கு கோயிலுக்கு வந்திருந்தா நான் காட்டியிருப்பேன். இல்லை, விழாக்கள் அப்படி நடத்துறது வந்து அதில் 1008 அம்சங்கள் பொதிஞ்சிருக்குல்ல. அதாவது பல ஊர்களுக்கு வேலைக்காக போயிருந்தாலும், சொந்த பந்தங்கள் பிரிஞ்சிருந்தாலும், திருவிழா அப்படின்னு ஒரு விழான்னு வரும்போது எல்லாரையும் ஒன்று கூட்ட ஒரு முக்கியமான நிகழ்வா, ஏன் அது ஒற்றுமை சார்ந்த ஒரு நிகழ்வா பார்க்கக்கூடாதா? தப்பாக நான் சொல்லலையே, நான் ஒன்றும் அதை தப்பாகவே சொல்லலை. ஏன்னா இந்த விழாக்கள்லாம் உருவான காலத்தில் டிவி கிடையாது, எந்த பொழுதுபோக்கும் கிடையாது, கைபேசி கிடையாது. அதனால் மனிதனுக்கு வந்து ஒரு இது வேணும்ல, ஒரு மகிழ்ச்சி, கொண்டாட்டம் வேணும். அதனால் இந்த குலதெய்வ வழிபாடு முதல்ல தொடங்கினது குலதெய்வ வழிபாடு, தவறே கிடையாது. இப்போ அந்த கோயிலில் திருவிழாக்கள்லாம் நடத்துகிறதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதை வச்சே ஒரு பிழைப்பு, அதை வச்சே ஒரு மூட நம்பிக்கை, அதை செய்யாதனால இப்படி ஆச்சு, இதை செய்கிறதுனால அப்படி ஆச்சு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே உனக்காக நீ செய்துக்கிறது தான். தனி மனித லாபத்துக்காக பண்ண வேணான்றது தான் உங்க. அதாவது நீ திருவிழா கொண்டாடினாலும் கொண்டாடலைனாலும் இறைவன் இறைவனாகவே இருப்பார். குளிர்விப்பதற்காகலாம் அதை செய்யும். என்ன இப்போ நீ என்ன, உனக்கு தான் மனுஷனுக்கு காய்ச்சல், ஜுரம், தலைவலி எல்லாம் வரப்போகுது. அவருக்கு என்னத்துக்கு வரப்போகுது? அவருக்கு ஒன்றும் தேவையில்லை. அவருக்கு பசி கிடையாது, தாகம் கிடையாது, உடம்புன்னு ஒன்று கிடையாதுயா. முதல்ல சரீரமே இல்லை.
நான் தான் சொல்கிறேனே, உன்னுடைய யோகத்தின் மூலமாக எந்த வடிவத்தில் இறைவனை பார்க்கணுன்னு விரும்பியோ அந்த வடிவத்தில் அவர் காட்சி கொடுப்பார். அப்புறம் ஏன் சிவன் நம்ம சொல்லணும்? அதைத்தான் நாம் பார்த்தது. மனிதன் இப்போ இறைவனை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்பும்போது யானையாக வந்து நின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இல்லை, எதை நினச்சி பார்க்குறோமோ அதுன்னும் போது. ஆமாம், அதை தான். அதாவது மனிதன் வந்து முதல்ல பார்த்த மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு அமானுஷம் எது அப்படின்னா சூரியன். இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம், நான் நம்புறேன். சரி, அந்த சூரியன் எப்போ விடிய காலையில் எப்படி இருந்துச்சு? சிவப்பாக இருந்துச்சு. சிவப்பன், சிவனப்பன், சிவன் அதை தான் வச்சான். இதை மனிதன் உருவாக்கலையா? இப்போ நீங்க சொன்ன விளக்கத்தை மனிதன் தான் அதையும் உருவாக்கினது. எல்லாத்தையுமே மனிதன் தான் உருவாக்கினான். ஆனா ஒரே தேவன் தான் இருக்கிறான், மற்ற குடும்பம் எல்லாம் மனிதன் உருவாக்குச்சுன்னா அப்ப அவனையும் உருவாக்குனது மனிதன். அதேதான், அதுதான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவன் அப்படின்னு பேர் வந்தால அது வந்து உயிரியல்ல வருது. ஆமா ஆமா ஆமா. அப்போ இறைத்தன்மை அப்படிங்கிறது உயிரியலுக்கு கட்டுப்படாத ஒன்று. அது அதற்கும் கடந்தது. இது எது? இறைத்தன்மைங்கிறது அந்த உயிரியலுக்கு கடந்தது. ஆனால் மனிதனுக்கு வந்து அதை இது பண்ண தெரியாதுல்ல, முடியாதுல்ல. சரி, இப்போ இஸ்லாமியர்கள் வந்து உருவ வழிபாடு கிடையாது, ஆனால் இறைவன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களாலையும் அப்படித்தான் பார்க்க முடியும். அவன் இவன்னு தான் பார்க்க முடியும். ஒரு சக்தி இருக்கு. ஆமா, அப்படிதான் பார்க்க முடியும் அவங்களாலையும். அவங்களுக்கு உருவம், இப்போ நம்ம வந்து உருவம் கொடுத்து பார்க்குறோம், அவங்க உருவம் கொடுக்கலைன்னாலும் அவன் என்கின்ற உருவத்துக்குள் அடக்குகிறார்கள். ஏன்னா மனிதனுடைய இயல்பு தன்னை போல் இருப்பதைத்தான் அவன் ஏற்றுக்கொள்ள முடியும். இப்போ நீங்கள் தியானத்தில் இருந்து இறைவனை பார்க்கணுங்கிறீங்க, சிங்க வடிவத்தில் வந்து நின்னா பார்ப்பீங்களா? ஐயா, அதனால நம்ம வந்து ஒரு வடிவத்தை உருவாக்கிறோம். அதை பார்க்க ஏன் நம்ம வந்து ஒரு குயில், புறா அப்படின்னு பறவை வடிவத்தில் ஏன் பார்க்க முடியாதா? நீங்க சொல்ற சிங்கம்னாக்கா பயமா இருக்கும், அது ஆபத்தான மிருகம்னு சொல்றோம். பறவைகள் எப்பவுமே நமக்கு வந்து ஆபத்து விளைவிச்சது கிடையாது. அதனால அப்படி கூட நம்ம யோசிக்க முடியாதா? உங்களுக்கு வந்து பறவை வந்து உங்களுடைய ஆற்றலுக்கு உட்பட்டது. நீங்க பார்க்க நினைக்கிற மனிதன் வந்து உங்களை விட மேம்பட்ட ஆற்றல் படைத்தவனாக இருக்க வேண்டும். உங்களுடைய எதிர்பார்ப்பே அதுவாகத்தானே இருக்கும். இறைவன்னு பார்க்க நினைக்கும் போத உங்களை விட மேம்பட்ட ஆற்றல் படைத்த ஒன்றைத்தானே நீங்கள் இறைவனாக கருதுறீங்க. அப்படிங்கிற போது ஒரு காகத்தை நீங்கள் இறைவனாக எப்படி உங்களால் எப்படி உங்களால் ஏற்றுக்கொள்ள? அவங்கவுங்க மனசு தானே. இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க, இப்போ நான் என்ன நினைத்து பார்க்கிறோனோ அதுதான், அது மனித மனம் அதை ஏற்காதையா. நான் இல்லை, உங்களால் கூட கடவுளை வந்து ஒரு ஈயாகவோ எறும்பாகவோ பறவையாகவோ பார்க்க உங்கள் மனம் ஒத்துக்காது. உங்களை விட வல்லமை பொருந்திய ஒன்றாகத்தான் இறைவனை பார்க்க உங்களுடைய உள்ளம் விரும்பும். சரி, இது பெரிய விவாதம். இதுக்கு தனியாவே நம்ம பேச வேண்டியது. சரி சரி, நீங்க தனியா இருந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னாலும் அது விடிய விடிய உங்களுக்கு அந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். இதைத்தான் அதோமுகம் உள்ளே பார்க்கறது, நம்மை பார்க்கறது, அகத்துக்குள்ள பார்க்கறது. ஆமா. சரி, நம்ம மறுபடியும் இந்த மாநாட்டுக்கு வரும். தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசியவர்கள் ஆன்மீகத்தை தொட்டால்தான் அடுத்த கட்ட அரசியலுக்கு நகர முடியும் என்பதன் காரணமாகத்தான் இப்போ அவங்க பண்ணியிருக்காங்க. எடுப்பு முன்னெடுப்பு தான், ஆனால் அதில் உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்ல வரதா பொருள் அது. அதாவது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எப்பவுமே நாக்கில் சனி, புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் ஒரு நல்லதும் நடக்கக்கூடாது. அந்த அம்மா மாநாட்டு நல்ல விஷயம் நீங்க தானே சொன்னீங்க. அதான் ஒரு நல்லதும் நடக்கக்கூடாது. தமிழிசையை பொறுத்த வரையிலும் எது நடந்தாலும் அந்த அம்மா வந்து அது அவசகுணமாக தான் பேசுவாங்க. மாநாட்டுக்கு எதிராக அவங்க பேசவே இல்லை. இருங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ இதை நடத்துறவங்களுடைய ஆர்வத்தை குறைக்கிற மாதிரி தானே பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? நீங்க அங்கே வந்து தான் ஆகணும். இப்போ அவர்களுடைய இதை நிலைப்பாட்டை நீ ஏதோ ஒன்று குத்தி காட்டுற, உனக்கு அந்த வேலை வேண்டியது இல்லையே. வந்தாங்களா, சரி வந்துட்டாங்கப்பா, மகிழ்ச்சி, போக வேண்டியதுன்னு. நீ அதை தொட்டாதான் இதை தொட்டாதான். நீ என்ன பெரிய பக்தியில் இப்போ என்னென்னத்தை இங்கே இவர் இந்த சாய்பாபா சிவலிங்கத்தை வரவழைச்சி கொடுத்த மாதிரி எதனா பண்ணிகிட்டு இருக்கிறியா என்ன? எதுக்கு உனக்கு இதெல்லாம் வந்து ஒரு விமர்சனம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அதாவது ஒரு நல்வழிக்கு ஒருத்தவங்க வர்றாங்கன்னா கண்டும் காணாமல் விட்டுறணும். இப்போ காலையிலேருந்து சாப்பிட மாட்டேன்னு ஒரு குழந்தை அடம் பிடிச்சி கிடக்குது, பசி தாங்க முடியாமல் இப்போ போய் திருட்டுத்தனமாக சாப்பிடுதுன்னு வைங்க. ஒரு நல்ல தாய் என்ன பண்ணுவா? குழந்தை எப்படியோ சாப்பிட்டா போதும். ஒரு கெட்ட தாய் என்ன பண்ணுவா? நாயே இப்போ சாப்பிட்டியா, இப்போ பசி வந்துச்சா, ஊரே தெருவே கூட்டுவா. அதுதான் இது தமிழிசை சவுந்தரராஜன். ஆமாம், செய்யக்கூடாதுங்கிறேன்.
இது வந்து அவமானப்படுத்துகிற செயல். இல்ல ஆனா நீங்க சொல்லும்போது அவங்கள அவமானப்படுத்தாம கொஞ்சம் நாகரிகமா கூட சொல்லலாம் இல்லையா? அதாவது ஒரு நல்ல நோக்கத்தோட பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துப்போம். அப்ப நீங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லனாலும் பரவால்ல. அது கண்டுக்காம போணும் அப்படின்றதானமா உங்க இடத்துக்கு அப்படின்ற மாரி நீங்க சொன்னீங்கன்னா, இன்னும் நல்லா அவங்களுக்கு சரி, அவங்களுக்கு அதெல்லாம் 1000 தடவை எல்லா விஷயத்தையும் சொல்லி பார்த்தாச்சு. அவங்க அப்படியே தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு அவங்கக்கிட்ட இது கிடையாது. கனிவா பேசணுங்கிற எண்ணம் வரல. இல்லை, அவங்க அப்படி பேசுறது, அதாவது சிரிச்சுக்கிட்டே மற்றவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசுறது அந்த அம்மாவுடைய பாணி. அண்ணாமலை வந்து வெட்டு 1 துண்டு 2ன்னு அவர் கொட்டி தீர்த்துட்டு போகிறாரு. இது எப்படின்னா இது இந்த மாதிரி ரெண்டுமே ஆகாதுல்ல. உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்ப, நீ என்ன பண்ணுற, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லு, இதுக்கு வாழ்த்து சொல்லு, விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் நான் சதுர்த்தி. அந்த கேள்வி கூட அதெல்லாம் இல்லைப்பா. தீபாவளி தமிழனுக்கு உரியது அல்ல. விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தியும் தமிழனுக்கு உரியது அல்ல. இன்னைக்கு தெரு தெருவா எல்லாரும் கொண்டாடி அது எப்பயா திலகர் பண்ணின வேலை. அது முஸ்லீம்களை அழிப்பதற்காக திலகர் கையில் எடுத்த ஒரு விழா. அது புரியுதுங்களா? அதை வந்து வடநாட்டில் செய்துக்கிட்டு கிடந்தாங்க. அப்புறம் இப்போ இது ஆர்எஸ்எஸ் பெருகி இப்போ வந்து நாட்டை ஆர்எஸ்எஸ் தானே ஆண்டுகிட்டு இருக்குது. இதற்கு முன்பாகவே காங்கிரஸ்லேயே ஆர்எஸ்எஸ்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாமே சேர்ந்து தான். அதாவது இந்த தென்பகுதியில் ஒரு பழமொழி, காவிரி என்ன களத்தாளி அறுத்தது, கொள்ளிடம்னா கோடி தாலி அறுத்ததுன்னு சொல்லுவாங்க. பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்று தான், வேறுபாடே கிடையாது. ஏன்னா காங்கிரஸுக்குள்ளேயும் ஆர்எஸ்எஸ்காரங்க உண்டு. எல்லாம் சேர்ந்து தான் இந்த விநாயகர் சதுர்த்தியை இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 2 தேசிய கட்சியும் நீங்க ஒரே மாதிரி தான் பாக்குறீங்க. நான் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன். ஏன்னா அவங்களால எல்லாம் என் தமிழ்நாட்டுக்கோ தமிழுக்கோ எந்த நன்மையுமே விளையாது. யார் வந்தாலும் சரி, ராகுலே நாளைக்கு வந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கெல்லாம் ஒரு நன்மையும் செய்ய முடியாது, செய்ய விட மாட்டான் ஆர்எஸ்எஸ்காரன். அது உள்ளே இருக்கிறான். எப்படி சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்எஸ்எஸ் நீதிபதிகள் இருக்காங்களோ அது மாதிரி தான் எங்கும் அவர்கள் நிறைந்து போயிருக்கிறார்கள். அதனால் எளிய மாநிலங்களுக்கு மக்களுக்கெல்லாம் எந்த நீதியுமே இந்தியாவில் கிடைக்காது. இது நேரம் ஒதுக்கி பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே. வணக்கம். ஏஜிஎஸ் கல்பாத்திய அகோரம் வழங்கும் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் 5 முதல் திரையரங்குகளில். 8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.